மாணவ பெருங்குடியர்களே, மாணவி பூங்கொடிகளே, இன்று நடைபெறும் மாணவ பேரவை தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை அடக்கத்தின் சின்னம், ஆடம்பரத்தின் எதிரி, தனக்கென வாழாது பிறருக்காகவே வாழ புறப்படுத்த தாய்குலத்தின் பிரதிநிதி, சுருக்கமாக சொன்னால் இந்த கல்லூரியின் கொள்கையை பரப்ப செயலாளராக போட்டியிடும் செல்வி டாலி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முருகா, பழனியாண்டி, திருச்செந்தூர் வேலாயுதா, என்ன ஆண்டி ஆக்கிட்டியடா? சுபா, ஆண்டவனே. ராஜ்யம் பறிப்போச்சுன்னு ராஜா தூக்கல தொங்கனா, சக்கிலி உனக்கு என்னடா கேடு? நீ ஏண்டா வேலையை விட்ட? சார், நீங்க கட்டபொம்மன் அன்னைக்கே எனக்கு ஊமத்துறைன்னு பேர் வச்சீங்க. அண்ணனுக்கு ஒரு கதினா தம்பி பாத்துக்கிட்டு இருப்பானா சார்? சார், எங்க சார் போறீங்க? வறுமை தாங்க முடியல. பழைய சம்பளத்துல கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை வசூல் பண்ணலாம்னு போறேன். வெக்கமா இல்ல? ஏன் சார் கட்டபொம்மன் பரம்பரைன்னு சொல்றீங்க, பாக்கிய வசூல் பண்ண போறீங்களே? என்ன சார் நீங்க? விடுங்க. ஏன் சார், அந்த பொண்ணு இந்த காலேஜ் எப்படி வாங்கியிருக்கோம்? இந்த காலேஜ் ட்ரஸ்டுங்க எல்லாம் சாராய் கடை ஓனர்ஸ். அவங்கள கவுத்துட்டா. Anyhow, I will create another college. ஹவ்வா முறுக்கு வித்துதான். நீங்க பாட்டு முறுக்கு சுட்டு போட்டுக்கிட்டே இருங்க, நான் அதை பீச்சில் வித்துக்கிட்டே இருக்கிறேன். நான் கடகால போட்டுக்கிட்டே இருக்கிறேன். வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். கஷ்டபொம்மன். கஷ்டபொம்மனா? கட்டபொம்மன். நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களேன்னு சொன்னேன். Anyhow, கட்டபொம்மன். கட்டபொம்மன் வாழ்க. மாவீரன் கட்டபொம்மன் வாழ்க. மீதியை வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். நானும் தான். உனக்கு இருக்கா? வா வா வா. இன்று கல்லூரி தேர்தலில் ஜனநாயகம் மலர்ந்தது. பேரவை தேர்தலில் குமாரி டாலி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மொத்த வாக்குகள் 800. அதில் குமாரி டாலி பெற்ற வாக்குகள் 798. எதிர்த்து போட்டியிட்ட சேகர் பெற்ற வாக்குகள் 2. மேடம், உங்களை ஏத்து 2 ஓட்டு வாங்கின சேகர் உங்களுக்கு மாலை பொண்ணுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. வரச்சு. ஓகே. கதவை லாக் பண்ணு. உங்ககிட்ட நான் தோத்து போனதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். மென்மேலும் பல வெற்றிகளை பெற என் வாழ்த்துக்கள். அது இருக்கட்டும். உன்னை யாரு எலெக்ஷன்ல நிக்க சொன்னது? நீங்கதான். அம்மா சொன்னா நின்னுடுறதா? ஷோ, நான் எதுக்காக உன்னை எதிர்த்து நிக்க சொன்னேன்? சர்வாதிகாரமான முறையில நீங்க தலைவியா வந்தா நல்லா இருக்காதுன்னு, ஜனநாயக முறையில நீங்க தலைவியா வந்ததா மத்தவங்க நினைக்கணும்னு என்ன நிக்க சொன்னீங்க. அப்புறம் என் ஓட்ட நானே போட்டுக்க பெருந்தன்மையா சம்மதம் கொடுத்தீங்க. அப்படின்னா உனக்கு ஒரு ஓட்டு தானே விழுந்திருக்கணும். ஆமா, நல்லா மாட்டிக்கிட்டேன். இன்னொரு ஓட்டு எப்படி விழுந்தது? அதானே, எப்படி வந்தது? மாட்டீங்கன்னா மரியாதையா சொல்லு. தெரியாதுங்க. போய் சொல்றேன். எனக்கே தெரியாம எனக்கு எதிரா நீ ஓட்டு வேட்டை நடத்திருக்க. இந்த அக்னி சாட்சியா சொல்றேன், எனக்கு தெரியாது. உனக்கு விழுந்த அந்த ஓட்டை உனக்கு ஆதரவான ஓட்டுன்னு நான் நினைக்கல. அது எனக்கு எதிரான ஓட்டு. என் காலேஜ்ல எனக்கே தெரியாம ஒரு எதிரி இருக்கானா? இப்ப அந்த எதிரியை நீ எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கற இல்ல? அடிச்சு கொள்ள மாட்டோம். ஆட்டோல ஏத்தி டிரைவரை வேகமா ஓட்ட சொல்லுவோம். ஆக்சிடென்ட்டோ ஹார்ட் அட்டாக்கோ அப்புறம் அதிர்ஷ்டம். தங்க தலைவி டாலி வாழ்க. சிங்கச்செல்வி டாலி வாழ்க.